நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு சர்வதேச செய்தி. ஏற்கனவே நம்ம சொன்னது அப்படியே நடந்திருக்கிறது. அதுதான் வந்து கைக்கூலி மேட்ரு. நம்ம கைக்கூலி வந்து நம்மளோட ஸ்பெஷல் சர்வதேச கைக்கூலி, தேசத்துக்கு எதிரான கைக்கூலி, இதெல்லாம் வந்து நம்ம சகஜமாக சொல்லக்கூடிய விஷயங்கள். இப்போ ஒரு சர்வதேச கைக்கூலியாக நாம் சொல்லிய ஒரு நபருக்கு இன்றைக்கி வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நோபல் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. உலகத்தின் மிக உயரிய விருதான நோபல் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. இதுக்கு ட்ரம்ப் தலையால் அடிச்சுக்கிட்டாப்புல, கெஞ்சி மண்ணிலெலாம் உருண்டாப்புல எண்ணெயை தடவி, ஆனால் எந்த மண்ணும் ஒட்டலை. ஆனால் வந்து சிஏவால் பரிந்துரைக்கப்பட்ட ஏன்னா அமெரிக்கா ஆதரவாளரான ஏன்னா வெனிசூலாவுடைய எதிர்க்கட்சி தலைவரான மரியா கொரோனா மெக்காடோவுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த மரியா கொரோனா மெக்காடோ யார் அப்படின்றத பற்றி நம்ம ஒரு 15 நாளைக்கு முன்னாடி தான் போட்டோம். அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது ரொம்ப முக்கியமான செய்தி. நீங்கள் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஏன்னா இந்த கைக்கூலி மேட்டரில் நம்ம சொன்னது எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்குது, இனி நம்ம சொன்னது நடக்கும் அப்படின்றதுக்காக தான் நான் இது போடுறேன். ஸோ இப்போ மரியா கொரோனா மெக்காடோவை பற்றி நம்ம ஏற்கனவே போட்டிருந்தோம். இது என்னென்னா, இப்போ வெனிசூலா வந்து அமெரிக்காவின் பரம வைரி நாடு. அதாவது உலகத்திலேயே அதிக க்ரூட் ஆயில் உற்பத்தி செய்யக்கூடிய எண்ணெய் கிணறுகள் உள்ள நாடு வந்து வெனிசூலா. அது வந்து சவுதியும் கிடையாது, குவைத்தும் கிடையாது, அரபு நாடுகளே கிடையாது. வெனிசூலா தான் நம்பர் 1. ஆனால் இந்த வெனிசூலாவை அடியோடு ஒழித்து விட்டது அமெரிக்கா. ஏன்னா அது லெஃப்டிஸ்ட்டு, கிட்டத்தட்ட ஒரு 40 வருடத்துக்கு மேலாக லெஃப்டிஸ்ட் ஆட்சி பண்ணுறாங்க, இடதுசாரிகள். அதற்கு முன்னாடி பணம் கொளிக்கும் நாடாக, உலகத்தில் எண்ணெய் உற்பத்தியில் நம்பர் 1 நாடாக திகழ்ந்தது தான் வெனிசூலா அப்படின்றத நம்ம ஏற்கனவே 15 நாளைக்கு முன்னாடி போட்டிருக்கோம். ஸோ இப்போ கைக்கூலி மேட்டருக்கு வருவோம். இப்போ இன்றைக்கி வந்து என்னென்னா, நோபல் பரிசு அறிவிக்கிறாங்க. இந்த நோபல் பரிசு, அதுக்கப்புறம் வந்து இந்த இதெல்லாம் இப்போ ஆசியாவை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, மாகசாசே விருது அப்படின்னு ஒரு விருது, இதெல்லாம் ஒரு ப்ரெஸ்டீஜியஸ் விருதாக உருவாக்கி கைக்கூலிகளுக்கு கொடுத்து அவர்களை இந்த சமூகத்தில், இந்த உலகத்தில் ஒரு பெரிய ஸ்டேட்டஸ் உள்ள ஆளாக மாற்றி ஒரு நாட்டில் அவர்களை வைத்து அந்த நாட்டோடைய ஆட்சியை கவிழ்ப்பது தான் வெஸ்டோடைய வழக்கம். இதை நம்ம முதல் முறையாக உடைத்ததே நம்ம தான். சேனல்ஸில், தமிழ் சேனல்ஸில் யாருமே போட்டதே இல்லை. இந்திய சேனல்கள்லேயே இது எதற்காக கொடுக்கப்படுகிறது என்பதை நாம் முதல்ல உடைச்சோம். அதாவது பார்த்திங்க அப்படின்னா, இது பெங்களாதேஷில் என்ன நடந்தது, அவருக்கும் மாகசாசே விருது கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இப்போ நம்ம இந்தியாவில் ஒருத்தன் புரட்சி பண்ணானே காஷ்மீரில், ஜம்மு காஷ்மீர் பள்ளத்தாக்கில், அந்த நபரும் மாகசாசே விருது பெற்றவர். புரியுதா? ஸோ இப்போ இவர்களுக்கெல்லாம் கொடுத்து இவர்களை சமூக அந்தஸ்தில் உயர்த்தி வைத்து, அவர்களை வைத்து அவர்கள் நேர்மையானவர்கள், நல்லவர்கள், லஞ்சம் வாங்க மாட்டாங்க, அந்த நாட்டை உயர்த்துவர்கள் சொல்லி கைக்கூலியாக மாற்றி அவர்களுடைய ஆட்சியை இங்கே நிறுவி விடுவார்கள். இதை தான் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம். அப்படி சொன்னது தான் மரியா கொரோனா மெக்காடோ. மரியா கொரோனா மெக்காடோ பற்றி நம்ம என்ன சொல்லியிருக்கோன்றதை 15 நாளுக்கு முன்னாடி சொல்லியிருக்கதை கொஞ்சம் போடுறேன், பார்த்துருங்க. ஸோ இப்போ தான் நம்ம சர்வதேச கைக்கூலிக்கு வரோம். தொடர்ந்து நம்ம ஏன் சர்வதேச கைக்கூலிகளை பற்றி பேசிட்டு வரோம் அப்படின்னா, இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, மதுரோவை தூக்கிட்டு ஒரு லேடியை கொண்டு வந்து அங்கே உட்கார வைக்கிறதுக்கு பிளான் பண்ணுறாங்க. அது இன்றைக்கி நேற்று பிளான் இல்லை, 20 வருஷத்துக்கு மேற்பட்ட பிளான். அந்த லேடி யாருன்னா மரியா கொரினா அப்படின்ற ஒரு லேடி. இந்த லேடி என்னென்னா, எதிர்க்கட்சி தலைவராக இருக்குது. 2011 14 வரைக்கும் எம்பியாக இருந்தது. எதிர்க்கட்சி தலைவராக இருந்து ஆட்சியை பிடிப்பதற்காக அமெரிக்கா உள்குத்து வேலையெல்லாம் பண்ணி ஓட்டு மிச்சனை மாற்றி என்னென்னமோ பண்ணாலும் மக்கள் அடித்து துரத்தி விட்டுறாங்க. அது இப்போ எதிர்க்கட்சி தலைவராக தான் இருக்குது, ஆட்சிக்கு வர முடியல. இந்த மரியா கொரினா தான் அமெரிக்காவால் ஏவப்பட்ட ஒரு ஆள். பார்த்தீங்களா? இதை நம்ம அன்றைக்கே சொல்லியிருக்கோம், இவர் கைக்கூலியாக உருவாக்கப்பட்டவர்னு. ஸோ இப்போ இது சரியாக தவறா, வெனிசுலாவுக்கு எதிராக அமெரிக்கா எடுத்துருக்கக்கூடிய நகர்வுகள் சரியாக தவறா அப்படின்றதுக்குள்ளே நம்ம போவோம். இப்போது அதாவது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு நாடு உருவாகிருக்கு, இன்னொரு நாட்டை எதிர்ப்பதற்காக அந்த மக்களை நவீனங்கள் எதையும் பார்க்காம, அதாவது பணம், செல்வாக்கு எல்லாம் இருந்தும் அதை வைத்து அந்த நாட்டு மக்களை உயர்த்தாமல் பழிவாங்கும் நடவடிக்கையோடு, ஏன்னா அமெரிக்கா பழிவாக்குறது மட்டும்தான் நோக்கம். எங்கள் மக்கள் நாசமாக போனாலும் தெரியல, மண்ணை தின்னு விளங்காமல் போனாலும் பரவாயில்ல, ஆனால் அமெரிக்கா எதிர்ப்பு மட்டும்தான் எங்களுடைய முக்கிய குறிக்கோள் அப்படின்னு சைனா கூட நினைத்ததில்லை. சைனா இன்றைக்கி அமெரிக்காவோட பெரிய அளவில் வளர்ந்திருப்பதற்கு காரணம், நேரடியாக சைனா கூட அமெரிக்காவை பகிர்ந்து கொள்ளவில்லை. ஆனால் இவர்கள் இந்த சாவோஸ் காலத்திலேருந்து, ஹியூகோ சாவோஸ் காலத்திலேருந்து, அதுக்கப்புறம் மதுரோ இருக்கார் இப்போது, இவர்கள் காலம் வரையும் கிட்டத்தட்ட ஒரு 30-40 வருஷம் பார்த்திங்க அப்படின்னா அமெரிக்கா எதிர்ப்பு மட்டுமே செய்து இவர்கள் நல்லா இருக்காங்க.
இவர்கள் வசதியோடும் வாய்ப்போடும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். மக்களை பஞ்சப்பராரையாகி பிச்சைக்கார ரேஞ்சு கொண்டு வந்து விட்டாங்க. அதுபோக என்னென்னா, அமெரிக்காவை பழி வாங்குறேன்ற பேரில் இங்கேருந்து ட்ரக்கு கடத்தி கொண்டு போய் அமெரிக்காவில் விற்கிறது, அடியாட்களை அங்கே அனுப்புறது, அங்கே கலவரம் செய்வது, அங்கே வந்து நடக்கக்கூடிய ஆட்சிக்கு எதிராக பல்வேறு உள்குத்து வேலைகளை செய்வது தான் இவர்களோட வேலை அப்படின்னு சொல்லி அமெரிக்கா கொதிச்சு போய் இவர்களை அழித்தே ஆக வேண்டும். சின்ன நாடு, 3 கோடி பேர் தான் இருக்காங்க. ஆனால் லெஃப்டிஸ்ட்டாக இருக்கிறது தப்பு இல்லை, அது வேறு கொள்கை. இப்போ ஃப்ரான்ஸ்லேயே லெஃப்ட் இருக்குது, ஏன் பிரிட்டன்லேயே லெஃப்டிஸ்ட் இருக்காங்க. ஏன்னா அவர்கள் கூட்டணி ஆட்சி தான் இப்போ நடக்குது. லெஃப்டிஸ்ட்டுன்றது வேறு. இவர்கள் என்னென்னா அந்த லெஃப்டிஸ்ட்டுன்ற போர்வையில் மக்களை நாசப்படுத்தி ஏன்னா ஆயுத கடத்துறது, அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த ட்ரக்கு கடத்துறது அப்படின்ற மாதிரியான இது பண்ணுவானே. அமெரிக்கா குதிச்சு போய் நீங்கள் இந்த செய்தி எல்லா இதுலேயும் பார்த்துருப்பீங்க. அதாவது என்ன, அமெரிக்கா படைகளை வெடிசுலா நோக்கி நகர்த்திக்கிட்டு இருக்குது, போர்க்கப்பலை கொண்டு போய் அங்கே நிறுத்தியிருக்கு, எஃப்ரக விமானங்களை கொண்டு நிறுத்தியிருக்கு அப்படின்றது, தாக்குதல் நடத்துனது, நீர்மூழ்கி கப்பலை கொண்டு நிறுத்திருக்கலாம். ஆங்கில நாடுகளில் ஆங்கில டிவியில் நீங்கள் பார்த்துருக்கலாம். ஆனால் இந்த உள்குத்து விவகாரங்களை நம்ம தான் முதல்ல சொன்னோம் அப்படின்றத நீங்கள் பார்க்கணும். வேறு எதில் வேணாலும் நீங்கள் வெரிஃபை பண்ணி பார்த்துங்க. ஸோ இப்போ என்னென்னா, மரியா கொரோனாவுக்கு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த நாட்டில் ஆட்சியை கவிழ்ப்பதற்கு முதல்ல தாக்குதல் நடத்துவதற்கு அமெரிக்கா இப்போ தயாராகி வந்து கொண்டிருக்கிறது. எப்படி நம்ம பாகிஸ்தானில் போய் இலக்கை தாக்கணுமோ அதே மாதிரி இங்கே போய் வெனிசுலாவில் தாக்குதலை நடத்தி அவர்களை கொஞ்சம் மிரட்டி வைக்கணும்னு அமெரிக்கா இருந்தது மட்டும் இல்லாமல், இந்த 20 வருடத்திற்கு முன்பாகவே கைக்கூலியாக வளர்த்து கொண்டு வரக்கூடிய மரியா கொரோனாவை வைத்து அங்கே வந்து மாற்றங்களை கொண்டு வருவதற்கு ஏற்பாடு செய்திருக்கிறார். இதை ஒட்டி அவர் இரும்பு பெண்மணி, கரும்பு பெண்மணி, பித்தாள பெண்மணின்னு சொல்லி தூக்கி விட்டு அவருக்கு இப்போ வந்து நோபல் பரிசையும் கொடுத்த உடனே மக்கள் என்ன பண்ணுவாங்க, ஹியூமன் கேட்டல்ஸு நோபல் பரிசு வாங்கிட்டா பெரிய அறிவாளியாக இருப்பாங்க இவங்க, ஏன்னா இவங்கள மாதிரி ஒரு அறிவாளி, நேர்மையானவர், ஊழல் இல்லாதவரை பார்க்கவே முடியாது அப்படின்ற மாதிரி ஹியூமன் கேட்டல்ஸை திரட்டி ஒரு பெரிய சில நாட்களில் ஒரு போராட்டம் வெடிக்கும். அங்கே ஆட்சி மாற்றத்தை அமெரிக்கா இறங்கி ஆயுதத்தை வச்சு அடித்து யுகோ சாவேஸ் அடித்து விட்டுட்டு என்ன பண்ணுன்னா இந்த பொம்மையை தூக்கி உட்கார வச்சுருவாங்க. இதை தான் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் முதல் முறையாக. அந்த பொம்மைக்கு தான் இப்போது என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா விருதை கொடுத்துருக்காங்க. ட்ரம்ப்பே ஆசைப்பட்ட விருது, ட்ரம்ப்புக்கே கிடைக்காத விருது இந்த அம்மையாருக்கு கிடச்சிருக்கு. என்ன ஸோ இது வந்து அடுத்த நகர்வு. இதை தான் நம்ம முன்னாடி சொல்லியிருந்தோம். சொன்னதெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது, நீங்கள் வெரிஃபை பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இது முடியுமா அப்படின்னா, நீங்கள் வந்து தாக்குதல் நடத்தி வெனிசுலாவை அமெரிக்கா பிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா இவர்களோட ஆயுதம் இருக்குது, எல்லாம் இருக்குது அப்படின்னா கூட சைனா வந்து உள்ளே இறங்குவான், ரஷ்யா உள்ளே இறங்கும். ஏன்னா இவர்கள் வேறு இடத்தில் அவர்களை பழி வாங்கி வைத்திருக்கிறார்கள். எனவே இவர்களுக்கு குடைச்சல் கொடுக்குற இவர்கள் இறங்குவார்கள் என்கிற ஒரு அச்சத்தில் தான் இது போயிட்டு இருந்தால் கூட, விரைவில் இதற்கான திட்டத்தை தயாரித்து வெனிசுலா ஆட்டையை முடிக்கணும்னு சொல்லி அமெரிக்கா முடிவு பண்ணுச்சு. ஏன்னா ட்ரக்கு வந்து உண்மையிலேயே அமெரிக்காவில் போதைப் பொருட்களை மிகப்பெரிய அளவில் புழங்க விட்டது வெனிசுலா அப்படின்றது வெனிசுலாவுக்கும் தெரியும், அமெரிக்காவுக்கும் தெரியும். எனவே விரைவில் அமெரிக்கா வந்து வெனிசுலாவோட ஆட்டையை முடிச்சு, இப்போ மதுரோ இருக்கார் இல்லையா, அவரை வந்து தூக்கிட்டு அவர் வந்து செம்மையாக இருக்கார். 2013 அவர் தான் அசைக்க முடியாத ஒரு தலைவராக 12 வருஷமாக இருக்கார். அதுக்கு முன்னாடி உலக புகழ்பெற்ற லெஃப்டிஸ்ட் தலைவரான ஹியூகோ சாவேஸ் இருந்தார். அவர் இறந்ததுக்கப்புறம் அவர் 2002 2013 வரைக்கும் இருந்தார். இப்படி தொடர்ந்து போய்ட்டு 25 வருடமாக அமெரிக்காவுக்கு குடைச்சல் கொடுத்துட்டு இருக்கு. யாருன்னா இது வெனிசுலா. ஆயுத புழக்கம், அமெரிக்காவுக்குள்ள ஆயுதத்தை கொண்டு வந்து இது பண்ணுறது. ஏன்னா அமெரிக்கா பக்கத்தில் தென் அமெரிக்காவில் தான் இருக்குது. போட்டில் போய் அமெரிக்காவை ரீச் பண்ணிடலாம். ஏதாவது ஆள் இல்லாத இடத்துல போய் உள்ளே தூக்கி போட்டுருவாங்க. இங்கேருந்து ட்ரக் ஆட்டல் போய் நேராக வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஹெலிகாப்டர்லேயே போய் எல்லாத்தையும் போட்டு வந்தால் இதெல்லாம் கடந்த காலத்தில் நடந்திருக்கு. எனவே இப்போது வந்து ஜனநாயக ரீதியில் ஒரு காய் நிறுத்தி ஒரு ஆட்டையை போடுவதற்கு அமெரிக்கா இந்த வகையிலையும் முயற்சி பண்ணிகிட்ருக்கு. சிஏயோடைய மறைமுக ஆதரவோடு மரியா கொரோனா மகாடாவுக்கு வந்து இப்போது நோபல் பரிசு கொடுத்துருக்காங்க. இந்த நோபல் பரிசுன்றதும் ஒரு ருபாவுக்குன்றதை நீங்கள் புரிஞ்சுங்க. ஆனால் நல்லதுக்கு செய்கிறாங்களா கெட்டதுக்கு செய்கிறாங்களா வேறு விஷயம். ஆனால் அமெரிக்கா வெனிசுலா ஆட்டையை முடிச்சிடும் விரைவில் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஏன்னா ஒரு 45 வருடமாக அவர்களை ஒன்றுமே செய்ய முடியாமல் இருந்தது. இப்போது அதற்கான காய்களை அவர் நிறுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஒன்று ஆட்சி கலையும், இல்லைன்னா தாக்குதல் நடத்தப்படலாம் இன்னும் ஒரு மாதத்துக்குள்ளே. ஸோ இந்த மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.